நாம நூலை வச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை என்னை இப்படி ஆசீர்வதி, அமுக்கி குலுக்கி உன்னை குலுக்குறேன் வா, என்னை இப்படி ஆசீர்வதியும், என்ன அப்படி நீங்க அழகாண்டு. அந்த தூதன் அளந்ததும் எசேக்கியேல் போய் தூதனை பார்த்து இவ்வளவு தானா கேட்கல. 1000 முழம் அளந்ததும் எத்தனை அளவா? அளக்கதை பார்த்தா பெருசா இருக்கு. எத்தனை முழம்? 1000 முழம். சொல்லும் போதே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், சொல்லும் போதே அப்படி இருக்கு. ஆனா கிடைக்கிறது ஒரு படி மண்ணா, நாளைக்கு இல்ல. அதாவது வீட்டை திறந்து பார்த்தா அந்த அவங்க இருந்த பட்டணம் வனாந்திரம் ஃபுல்லா எதால நிரம்பி இருக்கு? மண்ணால. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா கொஞ்சம். முறுமுறுக்காதீங்க, கொஸ்டின் பண்ணாதீங்க. இதெல்லாம் உங்களை எதுக்கு நேரா நடத்தும் தெரியுமா? அப்ப தாழ்ச்சி இல்லாத கானானுக்கு நேரா. எசேக்கியேல் கொஸ்டின் பண்ணல. கொஸ்டின் பண்ணிடாதீங்க. அப்பா அவர் அளக்கட்டும். நூல் என் கையில ஒரு நூல், அவர் கையில ஒரு நோனா. அவர் அளக்கிறார் 1000, பின்னாடி போறார். அடுத்த 1000 முழம் அளக்கிறார். நீ அளக்காதே. இந்த வார்த்தையை நீ அளக்காதே என்று சொல்லும் போதே ஆண்டவர் எழுத வைத்த காரியத்தை நம்ம எப்படி அளக்கிறோம் தெரியுமா? ஒன்று, எனக்கு என்ன கிடைத்தது? நம்ம அளக்கிறது எனக்கு என்ன தருவீர், எனக்கு இப்படி செய்தது என்ன? துன்மார்க்கர் நன்றாய் இருக்கிறார்களே, நம்ம அளக்கிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கு மறந்தாரோ, வாக்குத்தத்தங்கள்லாம் அற்று போயிட்டோ, நம்ம அளக்கிறது. அளக்காதீங்க. மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடைமா? எசேக்கியேல் அளந்திருந்தானா சொல்லி இருப்பான், ஒண்ணு ஆமான்னு சொல்லி இருப்பான். இல்ல இல்ல, நீங்க அளங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். அவர் கையில, நம்ம குடும்பத்துல நூல் அவர் கையில இருந்தா, நூல் அவர் கையில இருந்தா நம்ம தனியா நிக்க விடவே மாட்டா, அவரை கூடவே நிற்பார். எனவே 104வது சங்கீதம் 28வது வசனம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அவர் கை ஓங்கி இருக்கட்டும். 4வது, கர்த்தரை நம்பி முன் செல்லுங்கள். 1000 முழம் அளக்கிறான். என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் என்று 3வது வசனத்தில் இருக்கிறது. பின்னும் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் என்று 4வது வசனத்தில் இருக்கிறது. அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. தண்ணீர்ல இறங்குறார். கடக்க பண்ணினார்னா அதுக்குள்ள இறங்குறார். தண்ணீர்ல யாரை நம்பி இறங்குறார் பாத்தீங்களா? நடத்துகிறவரை நம்பி. ஆண்டவர் ஆண்டவருடைய நடத்துதல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை மட்டும்தான் நம்பணும். உலகம் சொல்லும் முங்கிட்டு இருக்குன்னு சொல்லும். இல்ல, கர்த்தர் நடத்துகிறார். தண்ணீரில் அமிழ்த்தினார் என்றல்ல, தண்ணீரை கடக்க பண்ணினார். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தரை நம்பி மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக செல்லுகிறான். இந்த மேக ஸ்தம்பம் நமக்கு முன்னாக போகும்போது என்ன வனாந்திரத்துல நடத்துகிறாரு, என்ன மாறா கிட்ட கொண்டு வராரு, என்ன சூர் வனாந்திரத்துல சுத்தம் பண்றாரு, இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. அவரை பார்த்துட்டு அளந்துட்டு போயிட்டே இருக்கும். இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, இக்கரையிலும் அக்கறையிலும் ஏதாவது இருக்குதான்னு இந்த எசேக்கியேல் கண்ணை திருப்பி பார்க்கவே இல்லை. அவர் பார்த்தது மொத்தம் 3 காரியம் தான். 1 தூதனை, 2 தூதன் கையில் இருக்கிற நூலை, 3வது தண்ணீரை. இதை விட்டு போக்கஸ மாத்தாதீங்க. விருட்சங்கள் உண்டாக்கப்பட்ட பிறகு அவரே கூப்பிட்டு காட்டி தருவார். மனுபுத்திரனே, இவைகளை கண்டாயா என்று ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நம்பி கால் எடுத்து வை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே தேவன் உயர பண்ணுகிற தண்ணீரால
பாதிப்பு உண்டாகாது. ஆமென். கர்த்தர் பிடியில் இருக்கிறவன் வாழ்க்கையில தண்ணீரின் அளவு அதிகரிக்கிறது என்றால் அது அவனை அமிழ பண்ணுவதற்கல்ல, அது அவனை உயர பண்ணுவதற்கு. ஜலப்பிரளயம் வந்ததல்லவா, ஜனங்கள் எல்லாரும் அழிந்தார்கள் அல்லவா. நோவா எங்கே இருக்கிறான்? கர்த்தருடைய பிடியில் இருக்கிறான். ஆதியாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 17, 18 வசனங்களிலே பார்க்கும்போது, ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் எப்படி மாறுச்சு? அடுத்த வசனம், பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பேழையானது ஜலத்துக்குள் அல்ல, ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. இது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே saved by water. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தண்ணீரால நாங்க அழிஞ்சோம். ஆனா அவர் பிடியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த தண்ணீரால நாங்க காக்கப்பட்டோம், இந்த அக்கினியினால நாங்க காக்கப்பட்டோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதனால உயர்த்தப்பட்டாங்க? அந்த அக்கினிக்கு பிறகுதானே. நான் யார் பிடியில இருக்கிறேன்? அப்பா சொல்லிதான் இந்த கால் எடுத்து வைக்கிறேன். தண்ணீர் அளவு கூட தான் செய்யும். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கை படகு அதற்குள்ளல்ல, அதற்கு மேலதான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறதுனால 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் இருக்க 5வது ஒரு முக்கியமான காரியம், நீ போதும் என்று அவரிடம் சொல்லாதே. என்ன போதும் தெரியுமா? எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இப்படி மட்டும். அதாவது கடக்க முடியாததா இருந்துச்சு. 47:5 அங்கே நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியாது, கடக்க முடியாதுன்னு வரும்போது நம்ம எல்லாருமே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? போதும், போதும், போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன ஒரு தேவ மனுஷன் உண்டு. யார் தெரியுமா? இல்லையா? ஏன்னா தாங்க முடியல. ஏற்கனவே 3 வருஷம் முழிச்சிருந்தாச்சு. இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏசவேல் கொலை செய்வேன்னு நிக்கிறான், வெறியா இருக்கிறான். நல்ல புரிந்து கடக்க முடியாதது என்கிற நிலை வந்ததும் 6வது வசனம், அவர் என்னை நோக்கி. இதுக்கு முன்னாடி ஏதாவது வசனத்துல அவர் என்னை நோக்கின்னு இருக்கா? என்னை கடக்க பண்ணினார், கடக்க பண்ணினார் இருக்கும். ஆனா என்னால நீ முடியலன்னு வரும்போது அவர் என்னை நோக்கி. ஆமென். எனக்கு முடியலன்னு வந்தா அவர் என்னதான் பார்ப்பார்? எனக்கு நீ முடியல வந்துட்டு, மனுபுத்திரனே இதை கண்டாயா? இவர் எதை பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? கடக்க முடியாததை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அவர் எதை காட்டுறார் தெரியுமா? அடுத்த வசனம், அவர் நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான இந்த விருட்சங்கள் எதனால வந்துச்சு? தண்ணீரினால. இந்த தண்ணீரின் அளவு பெருகினதும் எசேக்கியேலுக்கு என்ன பண்ண முடியல? கடக்க முடியல. ட்ரை பண்ணா மூச்சு முட்டிடும். சில மூச்சு முட்டுற அளவுக்கு சில காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அதுக்கப்புறம் கர்த்தர் எதை காட்டி தருவார் தெரியுமா? உன்னை எந்த இடத்துல அடக்கம் பண்ண போறாங்கல்ல, மனுபுத்திரனே இதை கண்டாயா? நதியோரத்திலே இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான. இந்த திரளான விருட்சம் எப்படி வந்தது? தண்ணீர் அங்கே வந்ததினால். தண்ணீர் அங்க வர காரணம் என்ன? நீ அவர் சமூகத்திலே நின்றதினால். சமூகத்தில் திரும்பி வாங்க, அப்பா கிட்ட திரும்பி வாங்க, தரித்திரங்கள் அவர் நடத்துவார். அவர் கையில ஒரு நூலை வச்சிட்டு இருக்கிறார். அந்த நூலு உன் ஆயுளை குறைப்பதற்கான நூல் அல்ல, உன் சம்பாத்தியத்தை குறைப்பதற்கான நூல் அல்ல, உன்னை பெருக பண்ணுவதற்கான நூல், உன்னை வளர பண்ணுவதற்கான நூல்.
இந்த தண்ணீர் அங்கே வந்தது. சமூகத்தில் தரித்திருங்கள். பலத்தால இனி முடியுமா? சான்ஸே கிடையாது. பராக்கிரமத்தினால ஆண்டவர் சொல்லுங்க, என்னுடைய ஆவியினாலே. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீர் அவர் சமூகத்திலே நான் ஊற்றுவேன். அப்பா சமூகத்தில் இந்த தண்ணீர் ஊற்றப்படும். அந்த தண்ணீரினால் என் வாழ்க்கை ஆரோக்கியப்பட்டு பிழைக்க போகிறது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா, வாருமையா. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. உடரம சேலை மக்கரோ கணுக்கால் அளவு போதாதையா, முழக்கால் அளவு போதாதையா. மமலே மூழ்கணுமே, அவே மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா, வறுமையா, வறுமையா. அவே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ வறுமையா. வற்றாத ஜீவ, ஹல்லேலூயா.